இராமாயண போட்டியின் 4வது தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. முதலில் தந்தை என்பவர் யார்? ஒரு குடும்பத்தில் தந்தையின் கடமை, உரிமை, தந்தையின் பங்களிப்பு முதலில் எத்தகையது என்பதை நாம் அறிவோம். அதாவது ஒரு பெண் அறியப்பட, ஒரு ஆணால் அறியப்பட வேண்டும் என்றால் இன்னாரது தாயாகவோ மகளாகவோ மனைவியாகவோ, ஏன் இன்னும் சொல்லுவென்றால் பேத்தியாகவோ தான் ஆண் மூலம் அறிமுகம் ஆகின்றார். அப்படிப்பட்ட தந்தையின் உறவு எத்தகையது என்பதை காண்போம். ஒரு பெண், அதாவது ஒரு தாயை பற்றி நிறைய பேசுகிறோம், நிறைய விவாதிக்கிறோம், நிறைய எழுதுகிறோம். ஒரு தாயின் தியாகம், பண்பு, குணநலன் இவற்றை இதிகாசங்களும் புராணங்களும் பக்கம் பக்கமாக விவரிக்கின்றன. அதை நாம் அனைவருமே அறிவோம். ஆனால் தந்தையை பற்றி அவ்வளவு தூரம் பேசுவதற்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றது கூற்றாக இருந்தாலும், தந்தையை பற்றி அவ்வளவாக சொல்வதற்கோ பேசுவதற்கோ பேசுகிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. அடுத்து, இராமாயணத்தில் தந்தைக்கும் மகனுக்கும், அதாவது தசரதற்கும் ராமருக்கும் எப்படிப்பட்ட உறவு, அவர் எந்தெந்த காலகட்டங்களில் தந்தையை சொல்லை மீறாமல் நடந்து வந்தார், எந்த சூழ்நிலையில், அப்படிங்கிறத நம்ம இந்த ராமாயண காண்டத்தில் பார்ப்போம். அதாவது முதல்ல அரசவையில் பிறந்து ராமர் வளர்றார். 5 வயது ஆகுது. அப்போ தன்னோட தந்தையோடதை ஏற்று அவர் தசரதன் நினச்சிருந்தாரோ ராமன் நினச்சிருந்தாரோ ஆசிரியர்களை வீட்டுக்கே வரவழைச்சு பாடம் சொல்லி கொடுக்க அளவு அவர் ஒரு ராஜாவோட, அதாவது இளவரசன். ஆனால் தசரதன் அப்படி செய்யலை. எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்தனர் குழந்தைகளும் படிக்கிற அந்த குருகுல கல்வி முறையத்தை தன் பிள்ளைகளும் பெறணும், எல்லாரோடையும் கலந்து பழகி வரணுங்கிறத அவர் பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்து குருகுல கல்விக்கு அனுப்பி வைத்தார். பிள்ளைகள் ராமன் தம்பிகள் 3 சேர்ந்து அப்பாவோட சொல் கேட்டு, இல்லை அதாவது நம்ம வசதியாக வாழ்றோம், இப்படி தான் இருக்கணும்னு நினைக்காம குருகுல கல்வியை அப்பா சொல்லிட்டாங்க, அங்கேயே போய் எல்லா குழந்தைகளோடையும் சேர்ந்து நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி படித்து வர்றாங்க. அடுத்து ஒரு இளம்பிராய வயது வருது. அப்போ விஸ்வாமித்திரர் தன்னோட யாகத்தை காக்கிறதுக்கு அரசவைக்கு அழைக்கிறதுக்கு வர்றார். அப்படி வரும்போது, அதாவது தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படிங்கிறது திருக்குறள். இது எல்லாருமே அறிஞ்ச ஒன்றுதே. அப்போ இவர் தசரதனுக்கு மனம் இல்லை, என்னடா விஸ்வாமித்திரோட யாகத்துக்கு போகிறான், இங்கே ஆபத்துகள் குழந்தைகளுக்கு வருமே அப்படின்னு நினைக்காம, சரி நம்ம பிள்ளைங்க இன்னும் யாகசாலைக்கெல்லாம் போய் பெரிய முனிவர்களோடையும் நல்ல தவம் பெற்ற ரிஷிகளோடையெல்லாம் இருந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சு வரணும், கல்விகள்லையும் சரி வேள்விகள்லையும் சரி யாகத்தில் நடக்கக்கூடிய அந்த இதுவும் தெரிஞ்சு வரணும்னு காட்டுக்கு விஸ்வாமித்திர முனிவருக்கு அப்பவும் உதவிக்கு அனுப்புகிறாங்க. அப்போவும் ராமர் தயங்கலை. சரி, தப்பாக சொல்லிட்டாங்க, நம்ம போய் இதெல்லாம் செய்வோம்னு ராமர் லக்ஷ்மணனும் போயிட்டு வர்றாங்க. அடுத்து இந்த இதுலேயும் அவர் ஒரு இளவரசனாக வளர்ந்தாலும் தன் தந்தை சொல்ல மீறலை. தந்தை சொல்ல தலையை சிறமேற்கொண்டு அவர் விஸ்வாமித்திரோட போயிட்டு வந்தார். அடுத்து 3வது பார்த்தோம்னா, அவர் இதெல்லாம் திருமணம் மிதிலையில் முடிஞ்சு வர்றாங்க. வந்தோடனே தசரதருக்கு சரி பிள்ளை நாடாளும் வயது விட்டது, நம்ம அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுவோம்னு எல்லாத்துக்கிட்டையும் கலந்து முடிவெடுத்து பண்ணுறாங்க. அப்படி முடிவெடுத்து பண்ணி சந்தோஷமாக கூப்பிட்டு சொல்லும்போது அதற்கும் ராமர் சரிப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் மணிமகுடம் தரிக்க தயாராக இருக்கேன், நாடாளுற உரிமை இது பண்ணுறேன்னு ஏகமனதாக சரின்னு எடுத்துக்கிறார். கைகை பெற்ற 2 வரத்துனால உடனே நிலைமை அப்படியே தலைகீழாக மாறுது. பரதன்தே நாடாளனும் ராமன் வனவாசந்தே போகணும். இதை சொல்ல முடியாமல் தவிர்க்கிறார் தசரதர். எப்படி? ஏன்னா அவருக்கு ராமர் மேலவே அதிகம் பிரியம், பாசம். ஏன்னா ரொம்ப அவர் தவம் பெற்று புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி பெற்ற குழந்தை.
இல்லையா? அதனால அவருக்கு சொல்ல மனம் இல்லை. ஆனால் மனைவிக்கு கொடுத்த வரத்தை மறுக்கவும் அவர்னால முடியலை. மகனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரிப்பா நீ வனவாசம் போனேன்னு. அப்பவும் அவர் ஒரு அன்றலர்ந்த சென்ற போல, சரிப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் தம்பி பரதன் நாடாளட்டும், நான் வனவாசம் போகிறேன், 14 ஆண்டுகள் உங்கள் சொல்ல மீறலை, சிற்றன்னைக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு அப்பவும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு அதை ஏற்று வனவாசம் செல்வதற்கு புறப்படுறார். இது ஒரு பாட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா ராவணன் இந்திரஜித். ராவணன் 64 கலைகளையும் அறிந்தவன், தவம் பெற்று சிவனுக்கிட்ட எல்லா வரத்தையும் வாங்குறாரு, பிரம்மாட்ட வாங்குறாரு, இந்திரன்ட்ட வாங்குறாரு. ஆனால் தன் மகன் இந்திரஜித் தன்னை விட வலிமையானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வளர்க்குறாரு. ஆனால் அவர் அந்த மாதிரி வளர்த்தாலும் ஒரு வீண் ஒரு பெண் மீது ஏற்பட்ட ஆசையினால் மனம் மாதிரி இந்திரஜித்தை நீ போர் தொடுக்கணும், ராமனை அடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்கிறாரு. இருந்தாலும் கூட தன் தகப்பன் மேலே உள்ள மரியாதையினால் இந்திரஜித்தும் சரி நம்ம அப்பா சொல்லிட்டாங்க, அது தவறாக இருந்தாலும் புரிய வச்சோம், அவர் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த அமைப்புகள் ராமரோடது வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன் தந்தை இந்திரஜித்து ஒரு வகையில் பார்த்தோம்னா நல்லவனா அவரை விட வளர்க்கணும்னு தன் மகனை பொறுத்தவரையில் ராவணன் சரியாக தான் வளர்த்துருக்கான். இந்த ஒரு பெண் மீது ஏற்பட்ட ஆசையினால் அவர் அந்த மாதிரி போகணும்னு நினைக்கும் போது அதற்கும் தன் தகப்பனுக்கு சரின்னு போருக்கு புறப்படுறார். இது ஒரு விதத்துலையும் பார்த்தா இந்திரஜித்தும் தன் தந்தை மீது உள்ள மரியாதையில் தந்தை சொல்கிறத கேட்கணும் அவர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு உடன்பட்டு அவர் ராமன் மேலே போர் தொடுக்கிற மாதிரி வர்றாரு. இந்த மாதிரி இதிகாசங்களில் பார்த்தா நிறைய தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு வருது. இதில் முதலிடம் பெறுறது தசரதனும் ராமருடைய. அதனாலதான் இதுக்கு பேரே ராமனுடைய கதைகளாக வர்றதுனால ராமாயணம் அப்படிங்கிற ஒரு இதுவாக வந்திருக்குது. நாமும் இப்போ நம்ம வாழ்ந்து வர்ற காலங்களில் பெற்றோர்கள் ஆகியவர்களுக்கும் சொல்கிறேன், பிள்ளைகளான தந்தை சொல் தாய் சொல்லை மதித்து அவர்களுடைய வாக்கிற்கு இணங்கி நாமும் இந்த ராமாயண காவியத்தை படிப்பதோடு மட்டுமல்லாமல் ராமர் காட்டிய வழியில் நாமும் வாழ்ந்து நம் பிள்ளைகளுக்கு காண்பிப்போமாக, நம் பிள்ளைகளையும் அந்த வழியில் நடத்துவோமாக. நன்றி, வணக்கம்.